1 கப் உளுந்து 250 கிராம். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடுவோம். 100 கிராம் துவரம்பருப்பு, போதும். நல்லா செவந்துருச்சு, இறக்கிடலாம். இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். அதே மாதிரி பெருங்காயத்தை தனியாக போட்டிங்கன்னா கருகி போயிடும். அதனால் இதோட சேர்த்து நம்ம வெடிப்பிடலாம். போதும், இறக்கிடுவோம். எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு தாமரை விதை. இப்போ இறக்கிடலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆயில், அதாவது ஒரு 5-6 ட்ராப்ஸ் வர மாதிரி. மிளகாய் பச்சை வாடை வரக்கூடாதுங்கிறதுக்காக மிளகாய்க்காக ஒரு 15 மிளகாய். எடுத்துருவோம். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி 2 சேர்த்துருக்கேன். போதும், எடுத்துருவோம். 50 கிராம் எள்ளு, எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, அமர்த்திடுவோம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு நல்லா வறுபடணும். நான்ஸ்டிக்காக இருந்தால் ஒட்ட. பூண்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கணும். 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். நச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் நான் உள் பக்கம்லாம் நல்லா வேகும். ஒரு நான்ஸ்டிக் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. சில்வர் பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஒட்டும். நல்லா வறுபட்டுருச்சு, போதும். இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ பூண்டு மிதமான தீயில சிம்லே வச்சு நீங்கள் நல்லா வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதனால் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது சூடாக இருக்கும்போது வதக்குங்க. ஆறின பிறகு நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். எல்லாமே நம்ம காய வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், சூடு ஆறட்டும். ஆறின பிறகு தான் மொறுமொறுன்னு வரும். அப்புறமா மிக்சியில் அரைப்போம். பூண்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை சேர்த்துருவோம். கறிவேப்பிலை, பொடி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. பூண்டு போட்டதுனால நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அதுக்கு மேலே வச்சுக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, கறி லீஃப், பொடி பத்திரம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம்.